ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு எங்களோட ரோஸ் செடியில வந்து எல்லோ கலர் பூ தான் பூத்திருந்தது. இன்னைக்கு காலையில நாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் குலசாமி கோவிலுக்கு தான் கிளம்புனோம். எங்க பாப்பா கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் மட்டும் வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் நெயில் பாலிஷ் தான் வச்சுட்டு இருந்தா. அவளை பொறுத்தளவு கிளம்புனதுக்கப்புறம் வளையல் போடணும், பாசி போடணும், நெயில் பாலிஷ் போடணுங்கிறதுல எல்லாம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பா. எல்லாம் வளையல் பாசி எல்லாத்தையும் கரெக்டாக போடுற என் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் ரொம்ப கிராண்டாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. சரின்னு நாங்கள் இன்றைக்கி ஸ்கூட்டியில் தான் போனோம். போயிட்டுருக்கும் போதே பிஸ்கட் வேணும்னு கேட்டா. சரின்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பிஸ்கட் வாங்கி கொடுத்தாச்சு. எங்கள் குலசாமி கோவில் திருக்கொஸ்டியூரில் தான் இருக்குது. நாங்கள் குலசாமி கோவிலில் தான் ஃபஸ்ட்டு பிறந்த முடியே இறக்குவோம். நாங்கள் 2 குழந்தைங்களுக்குமே இங்கே தான் ஃபஸ்ட்டு முடி இறக்குனது. அப்போது நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இப்போ எப்போ நாங்கள் குலசாமி கோவில் போனாலும் அந்த நாள் வந்து எப்போவுமே ஞாபகம் இருக்கும். கோவிலில் வேலை நடந்துட்டு இருக்குது. நாங்களும் சாமியெல்லாம் சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே கோவில் வீடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. திருக்கோஸ்டூர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாசி மாதம் வந்து அங்கே வந்து விளக்கெடுக்கிறதுக்காக வருவாங்க. விளக்கெடுக்கிறது வந்து யாராருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் மார்ச் 3 வந்து தெப்பத் திருவிழான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 3 நானும் மறக்க மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி தான் என் பாப்பாவோட பர்த்டே. அங்கேருந்து செடியில் இருந்த பூ எல்லாத்தையுமே பறித்து என் பசங்க 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்க குட்டி பிள்ளையா இருக்கையிலேருந்து நாங்கள் கோவில் கூப்பிட்டு போனோன்னா ஒரு தூண்கிட்ட உட்காந்து ஃபோட்டோ எடுப்போம். அதே மாதிரியே எப்போ போனாலும் ஞாபகத்துக்காகவே அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துருவோம். எல்லாம் முடிச்சுட்டு கோவில் வீட்லேயும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த தூண் தான் நாங்கள் எப்பயுமே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம். நான் சொன்ன அந்த விளக்கு எடுக்கிற அந்த கோவில் வந்து இந்த கோவில் தான். என் ஹஸ்பண்ட் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கோவில் வீட்டில் போய் சாமி கும்பிட்றதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கோவில் வீட்டுக்குள்ளே வந்து பசங்க தான் உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. பொண்ணுங்கள்லாம் வெளியில் தான் நிற்கணும். அதுக்கு என் பொண்ணு அத்தனை கேள்வி கேட்டுட்டு இருந்தா. ஏன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் அடித்த வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பாதாம் பால் குடித்தேன். பசங்க 2 பேருமே சர்பத்து குடித்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு கூலிங் செட்டே ஆகாது. அதனால அவங்க வந்து டீ தான் சாப்பிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே வந்துட்டு இருக்கப்போ இந்த ஈச்ச மரம் தான் பார்த்தோம். வந்துட்டு இருக்கிறப்ப நிறைய ஈச்ச மரம் இருந்துச்சு. எனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது. இந்த பழம் வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் துவக்கும். என் பசங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை என் குழந்தைங்களுக்கும் காட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.